ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய் பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க அதை நீங்கள் விட்டுருங்க. நெய் ஊற்றுறதுனால என்னென்னா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு. அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த சமையலுக்கு அரிசியோட அளவு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் அந்த அரிசியோட அளவு வந்து இப்போ காட்டுற அலாக்கில் வந்து 1½ அலாக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன், சாப்பாட்டு அரிசி. 1/2 அலாக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடுகு உளுந்தம் பருப்பு இருக்கிறவங்க தாளிச்சுக்கோங்க. இல்லை வடகம், வெங்காய வடகம் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெங்காய வடகம் தான் யூஸ் பண்ணுறேன், 1 ஸ்பூன் அளவு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட அளவு வந்து இப்போ வெங்காயம் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்தேன், ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 4-5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதுதான் இதோட அளவு. இந்த அரிசிக்கு இந்த அளவு போதும். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு போதும் சின்ன வெங்காயம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு சாதம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நான் பெருங்காய பொடி போட்டுட்டேன் அதில். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறதுனால பெருங்காய பொடி போட்டே ஆகணும், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் புளியும் யூஸ் பண்ணாதனால, மாங்காய் மட்டும்தான் பயன்படுத்துகிறனால தக்காளி வந்து 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதில் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டேன் நான். நம்ம குக்கரில் செய்கிறனால சீக்கிரமாகவே தக்காளி வெங்காயமெல்லாம் வதங்கிடும். ஏன்னா அந்த குக்கரோட ஹீட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்களேன், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சே வருது. அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வெந்துடும். இப்போ வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். ஏன்னா நான் குழம்புத்தூள் இதெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்க மாட்டேன், தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் நான் இது 2மே தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு சாம்பார் தூள் அரைச்சி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சாம்பார் தூள் பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் போதுனாலும் ஓகே தான். நான் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு. போட்டுட்டு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ வெந்துட்டுருக்கு. நல்லா தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதில் போடுறேன். ஒரு 5 பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன், போதும் இந்த அளவு. ரொம்ப போட்டாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் காய்கறியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சாம்பார் சாதமாக மாறிடும். இப்போ நான் பருப்பு சாதம்னா பருப்பு மட்டும் போட்டு செய்கிறனால பருப்பு சாதம்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறி வீட்டில் இருக்குது, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இந்த மாதிரி எந்த காய்கள் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சாலும் நீங்கள் அதில் பயன்படுத்தினா அது சாம்பார் சாதமாக ஆயிரும். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்புறம் உப்பு போட்டுக்கிட்டேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நான் வந்து அது 2 அளவு அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 அலாக்குன்னு நான் கணக்கு வச்சுக்கிட்டேன்னா 4 டம்ளர் நான் தண்ணி ஊற்றணும், 4 அலாக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 5 அலாக்கு தண்ணியே ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு சாதம் கொஞ்சம் குலைவாக வேணுன்றனால 5 அலாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பொதுவாக வந்து 1க்கு 2ன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க குக்கரில் சாதம் வைக்கும்போது. நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். பருப்பு சாதம், சாம்பார் சாதம்லாம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு கரெக்டாக பதமாக வேணும்னாலும் நீங்கள் கரெக்டான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ 2க்கு 4 ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நம்ம குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 விசில் விட்டேன். பாருங்களேன், சாதம் வந்து எவ்வளோ குலைவாக எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.
நீங்கள் சூடாக இருக்கும் போதே இது நல்லா மசிச்சு விட்டு கிளறிட்டிங்கன்னா சாதம் நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா குலைவாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் இந்த வீடியோவே அப்படியே ரிவர்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு இப்போ பாருங்களேன், எல்லா விஷயத்தையும் நம்ம ரிவர்ஸில் போகிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம போடுற பொருள் எல்லாம் நம்ம ரிவர்ஸில் எடுத்த மாதிரி இருக்குது. பட் நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்போம், ஏதாவது வார்த்தைகளை விட்டிருப்போம், கஷ்டப்படுத்தியிருப்போம். அப்போ வந்து அந்த வார்த்தைகளை இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம பேசும்போது, நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துவோமே அப்படின்னு நினச்சி பயன்படுத்தும் போது நம்ம வார்த்தைகளை தப்பான வார்த்தைகளை விடவே மாட்டோம். இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப வார்த்தைகளை புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்பாக பாசமாக பேசுங்க. இல்லையா பேசாமல் அமைதியாக இருந்துருங்க. அதுதான் ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா மறுபடியும் வார்த்தைகளை போட்டுட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம எடுக்கவே முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சமையலை செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி கேட்பாங்க. இதை செஞ்சு கொடுங்க.